ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமன்ற சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 தமிழில் உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908 அதில் பிரிவு 11 விளக்கம் 4 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஹெட்டிங் 11 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ் ஜுடிகேட்டா முன்தீர்ப்பு தடை. அதோட விளக்கம் 4 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கொள்நிலை முன்தீர்ப்பு தடை, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு வீடியோ ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு நீதிமன்றத்தில் உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு சிவில் கேஸ் தாக்கல் செய்யப்படுது, உரிமையல் வழக்கு தாக்கல் செய்யப்படுது. வழக்கு தாக்கல் செய்பவர் வாதி பிளைன்டிஃப்னு சொல்லுவோம். அதுக்கு எதிர் வழக்குரை கொடுப்பவர் டிஃபெண்டன்ட்னு சொல்லுவோம். ஆர்டர் 6 ரூல் 1 என்ன சொல்லுதுன்னா ப்ளீடிங்ஸ் வாதுரைகள், அதாவது வழக்குரை அல்லது எதிர் வழக்குரை, பிளைண்ட் ஆர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் ப்ளீடிங்ஸு அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் 7 ரூல் 1 என்ன சொல்லுதுன்னா பிளைண்ட், அதாவது வழக்குரைன்னு சொல்லுவோம். வழக்குரையில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆர்டர் 7 ரூல் 1 சொல்லும். ஆர்டர் 8 ரூல் 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எதிர் வழக்குரை, அதாவது பிரதிவாதி தாக்கல் செய்வது தான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு நீதிமன்றத்தில் உரிமையல் வழக்கு தாக்கல் செய்பவரை வாதி பிரதிவாதின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த செக்ஷன் 11 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா முன் தீர்ப்பு தடைன்னு சொல்லுவோம். யார் உரிமையல் வழக்கு தாக்கல் செய்வா, அதற்கு யார் எதிர் வழக்குரை கொடுப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதே போல் ஒரு உரிமை வழக்கு நீதிமன்றத்தில் அதே அந்த பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட்டுக்கு 2 பேருக்கும் ஒரு உரிமையல் வழக்கில் தாக்கல் செய்யப்படுது நீதிமன்றத்தில். உரிமையல் நீதிமன்றத்தில் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு பிளைன்டிஃப் ஒரு ரிலீஃப் கேட்டிருக்காரு, அவருக்கு ஃபேவராவோ அல்லது எகென்ஸ்டாவோ ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தில், அதாவது காம்பிடென்ட் கோர்ட்டு தகுதி வாய்ந்த ஒரு நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்புரை கொடுக்கப்படுது. அந்த தீர்ப்புரையின் அடிப்படையில் அதே தரப்பினர்கள் அதே ஒரு பரிகாரம் என்ன ரிலீஃப் கேட்டிருக்காங்களோ அதைவே வைத்து மீண்டும் புதிய ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது நீதிமன்றம் தடை செய்து, அதுதான் முன் தீர்ப்பு தடை அப்படின்னு பிரிவு 11 சொல்லுது. அதே வழக்கு தரப்பினர்கள் அதே பரிகாரத்தின் பேர்ல புதுசா ஒரு வழக்கு தான் தாக்கல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அதுக்கு மட்டும்தான் தடை விதிக்கிற ஒழிய அதே வழக்குல ஒரு ரிலீஃப் ஃபேவராவோ கெயின்ஸ்டாவோ வருதோ அந்த எகெயின்ஸ்டா வந்த தரப்பு மேல்முறையீடு செஞ்சுக்கலாம். அதே போல யாருக்கு ஃபேவரா வந்ததோ அவங்க நிறைவேற்று மனு தாக்கல் செய்யலாம். இதுக்கு தடை செய்யல செக்ஷன் 11. ஓகேங்களா? ஆனா செக்ஷன் 11 எக்ஸ்பிளனேஷன் 4 கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா கொள்நிலை முன் தீர்ப்பு தடை, அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே வாதி பிரதிவாதி 2 பேருக்குள்ள ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுதா, அந்த வாதி என்ன சொல்லுவாரு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட் எனக்கு சொந்தம், எனக்கு அதுல ரைட் இருக்கு, எனக்கு தான் அதுல உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. அந்த சொத்து அந்த லேண்ட் எங்கிருந்து வந்ததுங்கிறத அவர் சொல்லல, எனக்கு அதுல ரிலீஃப் இருக்கு அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுறாரு. அதை பிரதிவாதி அவங்களுக்கு ரைட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத அதை ஏற்றுக்கொள்வார், அட்மிட் பண்ணிப்பாரு. இல்லைன்னா அந்த வாதி சொல்றது டினை பண்றாரு. அதே அந்த வாதி அந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு, ஆனா அந்த சொத்து எனக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத அவர் சொல்லல. இப்போ பிளைன்டிஃபுக்கு எகேன்ஸ்டா கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது. அவர் அவரோட கேஸ நிரூபிக்க தவறிட்டாரு. வாதிங்கிறவர் பிரதிவாதி மேல தொடுத்த வழக்கின் அடிப்படையில மறுபடியும் அந்த வாதி என்ன பண்றாருன்னா அதே தரப்பினர் மீது அதே டிஃபெண்டன்ட், உதாரணம் ஏபி, ஏங்கிறவங்க அணு, பிங்கிறவங்க பானுன்னு வைத்துக்கலாம். அந்த அணுங்கிறவங்க பானு மீது ஃபர்ஸ்டே ஒரு கேஸ் போடுறாங்க. அது அணுக்கு எகென்ஸ்டா தீர்ப்பாயிருதா, அந்த சொத்து எனக்கு எங்கிருந்து கிடைச்சதுங்கிறத அவங்க சொல்லல. முதல் வழக்குல அவருக்கு அவரோட வழக்கு நிரூபிக்கலன்னு அவங்களுக்கு எகென்ஸ்டா அந்த அணுக்கு தீர்ப்பாயிருது. அதே அணு என்ன பண்றாங்கன்னா பானு மீது அதே ப்ராப்பர்ட்டி மீது என்ன சொல்றாங்க, இந்த சொத்து எனக்கு என் அப்பா உயில் எழுதி வைத்தாரு, அந்த உயிலின் அடிப்படையில எனக்கு ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில அதே ஒரு பரிகாரத்தை அதே தரப்பினர் மீது அந்த அணு இந்த பானு மீது ஏங்கிற நபர் பியின் மீது ஃப்ரெஷ்ஷா அந்த சொத்து முதல்ல எங்கிருந்து வந்ததுங்கிறது எனக்கு அவரு சொல்லல அந்த வழக்குல. அந்த அணுங்கிறவங்க பின்பு என்ன சொல்றாங்க, அந்த பானுங்கிற மீது வழக்கு தொடுத்து அந்த சொத்து எனது அப்பா எனக்கு உயில் எழுதி வைத்தாங்க அப்படின்னு சொல்றத நீதிமன்றம் தடை செய்து, அதாவது கொள்நிலை முன் தீர்ப்பு தடை. முதலே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்குது, எனக்கு இந்த சொத்து இங்கிருந்து வந்தது, எனக்கு இதுல ரைட் இருக்குங்கிறது முதலே நீங்க சொல்லி இருக்கணும். அதை சொல்லாம மறுபடி
அந்த அதே வழக்கின் மூலத்துல வந்து இந்த சொத்து வந்து எனக்கு இங்கிருந்து ரைட் வருது, எனக்கு வந்து எங்க அப்பா உயில் எழுதி வைத்தாரு அப்படின்னு சொல்லி வந்து புதிதா வந்து ஒரு வழக்கை வந்து புதிதா ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்யக்கூடாது. அதை தான் வந்து தடை செய்கிறது, கொள்நிலை முன் தீர்ப்பு தடை அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷன் 11 எக்ஸ்பிளனேஷன் 4 வந்து இதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க, டிஜே, ஏபிபி ஆர் சிஜே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ எல்லாருக்குமே, இல்லை ப்ராக்டிஸில் இருக்கவங்க, ப்ராக்டிக்கலாக அட்வொகேட்ஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஜுடிகேட்டா அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.